பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இது வணக்கம் பொதிகை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறது உங்களில் ஒருவன், நான் ராஜேஷ் பாலா. இந்த அழகான காலை பொழுதுல வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற முதல் பகுதி திருக்குறள். இன்று திருக்குறள் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள், தெய்வம் தொழா அல் தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. கணவனின் வாக்கினை கடவுளின் வாக்கினை விட மேலானதாக நினைக்கும் மனைவி கணவனையே தொழுவாள். அப்படி தொழுத மனைவி பெய் என்று ஆணையிட்டவுடன் மழை பெய்யுமாம். நம்ம வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி யோகம் இன்று. யோகம் இன்று இந்த பகுதியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் சைத்தல் ஆசனம். இந்த ஆசனத்தை பற்றி நமக்கு விளக்கம் அளிக்க யோக பேராசிரியர் பி சவுந்தரராஜன் வந்திருக்காரு. யோக பயிற்சியாளர் பி சுகந்தி உங்களுக்காக செய்து காட்ட போகிறாங்க. பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நாம் பொதுவாக சுரப்பிகள் பற்றி பார்த்தோம். சுரப்பிகளோட பல்வேறு சுரப்பிகள் என்னென்ன வேலை செய்யுது, ஆக்சிடோசின்ங்கிறது என்ன, அது என்ன மாதிரியான மிக முக்கியமான ஒரு பணியை செய்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். பெரும்பாலும் இந்த சுரப்பிகளில் பெண்களுக்கு வரக்கூடிய, அதாவது அவர்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சுரப்பியில் ஒரு சிறு கோளாறாவது வந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய சுரப்பி தைராய்டு சுரப்பி. இந்த நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி கிட்டத்தட்ட ஒரு வண்ணத்து பூச்சியின் வடிவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிளாண்ட் சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தருடைய அந்த நாள் முழுவதற்கும் தேவையான அது பிளட் காம்போசிஷன் சொல்லக்கூடிய இரத்தத்தை எந்த அளவுக்கு அவருக்கு இன்னைக்கு வழங்குவது என்கிற முடிவு, ஒரு உணவை செரிமானம் செய்வதற்கான முடிவு, செரிமானம் செய்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அனுப்புவதா வேண்டாமா என்கிற முடிவு, இப்படி பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய பகுதியாகத்தான் நம்முடைய தொண்டை பகுதி முற்றிலுமாக இந்த தைராய்டு சுரப்பின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. பெண்களுக்கு நான் சொன்ன பெண்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்லாம், ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை உண்டு. இந்த தைராய்டு சுரப்பில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் தைராய்டுன்னு ரெண்டு இது. அதீதமாக சுரத்தல், மிக கம்மியாக சுரத்தல். பிரசவம் சமயத்தில் இந்த பர்டிகுலர் பிரச்சனை ஒரு 15 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை அத்தனை பேருக்கும் வந்துட்டு போகும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்மளோட ஆயுர்வேத மரபும் யோக மரபும் இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை குழியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிரச்சனையினால வரக்கூடியது. விசுத்தி சக்கரம்னு சொல்லுது யோக மரபு. விசுத்தி சக்கரம்னா தொண்டை குழியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சக்கரம். சக்கரம்னா சுழலும் சக்கரம்னு மீனிங் இல்லை, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லலை. விசுத்தின்னு சொல்லக்கூடியது நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மையம், அதில் உயிர் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மையத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அதை செரிமானம் செய்வது, அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிறது, இந்த ப்ராசஸ் நடந்தால் கூட இந்த கபமும் பித்தமும் சரியாக இல்லாத போது இந்த நோய் இது நோயாக மாறிவிடும். அதனால தான் இந்த இடத்துக்கு மந்த அக்னின்னு சொல்கிறாங்க. அக்னின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஃபயர் எலிமெண்ட் மந்தமாகும் பொழுது வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது இல்லாமல் ஒருவர் கூட கிடையாது உலகத்தில். எல்லோருக்கும் தைராய்டு சம்பந்தமான ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தின் மனச்சோர்வு இருக்குல்ல, பெண்களுக்கான மனச்சோர்வை முதல்ல பேசிடலாம். பெண்களுக்கான மனச்சோர்வுக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது தைராய்டு பிரச்சனை. உடல் எடை அதீதமாக அதிகரித்தல். எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, கடந்த ஒரு 3 மாசமாக தொடர்ந்து எடை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா தைராய்டு சுரப்பியை தான் முதல்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு.
ஆண்களுக்கு ரிவர்ஸில் என்னன்னே தெரியல, உடல் எடை குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னா 2 விஷயத்தை செக் பண்ணணும். ஒன்று டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய அவருடைய நீரிழிவு தன்மையை செக் பண்ணணும், இன்னொன்று அவருடைய தைராய்டை செக் பண்ணணும். அப்போ யோக மரபு என்ன பண்ணிடுச்சுன்னா மூச்சு இதோடு நேரடியாக தொடர்புள்ளதுன்னு சொல்லுது. நீங்கள் மூச்சுடன் இணைந்து எதே ஒன்றும் செய்யும் பொழுது, இப்போது நீச்சல் என்ன பண்ணுவோம், மூச்சு இல்லாமல், மூச்சோட கண்ட்ரோல் இல்லாமல், அதன் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால் நீச்சலே செய்ய முடியாது. அப்போ நீச்சல் மாதிரியான மிக முக்கியமான பயிற்சிகள் இந்த தைராய்டு மாதிரியான பிரச்சனைக்கு நேரடி தீர்வு. அப்படித்தான் நம்மளோட யோக பயிற்சிகள் என்ன பண்ணுறோம் கவனிச்சு பாருங்கள். எல்லா பயிற்சியிலையும் நாம் எப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும், எப்போ மூச்சை வெளியே விடணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன நடக்குது, மூச்சு இணைந்து ஒரு பயிற்சி செய்யும் பொழுது இந்த சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய சமநிலையின்மை ஒன்று இருக்குல்ல, அதை சமன் செய்வது தான் முக்கியமான பயனே. அப்போது மாதவிடாய் காலத்திலையும் சரி, பிரசவ காலத்திலையும் சரி, பெண்களுக்கு மிக முக்கியமாக யோக பயிற்சி எந்த அளவு ஹெல்ப் பண்ணும், எந்த அளவு உதவி செய்யும் அப்படின்னா 60% பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரசவ சமயத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா போஸ்ட் டெலிவரி, குழந்தை பிறந்த பின்பும் குறைந்தது 3 வருடம் முதல் 5 வருடம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு 5 வருஷத்துக்கு அவங்க மெடிசின் மருந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது சரியாகுது. அப்போது ஒரு பயிற்சி திட்டம் என்ன பண்ணுதுன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய சஃபரிங், நான் ஒரு 3 வருடம் வரைக்கும் நான் மருந்து எடுத்து தான் சரி செய்து கொள்ள முடியும் என்கிற நோயை மருந்து எடுக்காமலே சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது மட்டும்தான் வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பின் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை முன்னரே தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, யோகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஹேயம் துக்கம் அநாகதம்ங்கிறார். வரக்கூடிய துன்பத்தை உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படிங்கிறார். அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சி சைத்தல்ய ஆசனம்னு பேர். சைத்தல்யம் அப்படின்னா ஒரு விலங்கு தன்னுடைய வேட்டையை முடித்த பின் உற்சாகமாக உறங்கும் நிலைன்னு வச்சுக்கலாம், ஆனந்தமாக ஓய்வெடுக்கும் நிலைன்னு வச்சுக்கலாம். அப்படி மனிதர்களும் ஒரு ஓய்வான நிலையை அடைந்து விட முடியும். அதாவது நாம் சாப்பிட்ட உணவு, அந்த உணவிலிருந்து இந்த உடம்புக்கு தேவையான பொருட்கள் சேர்ந்த பின் அந்த பொருள் மிகச் சரியான இடத்திற்கு சென்று சேருவதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சியை முனிவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் சைத்தல்யாசனம்னு பேர். முதலில் கால் நீட்டிய நிலையில் மிக தளர்வாக அமர்ந்து கொண்டு ஏதேனும் ஒரு காலை முதலில் மடித்து உடம்புக்கு மிக அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு காலை பின்புறமாக மடித்து உங்களுடைய கால் உடலை ஒட்டிய நிலையில் இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுனா உங்களுடைய உடல் லேசாக ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், எந்த மூட்டு நீங்கள் மடிச்சிருக்கீங்களோ அந்த பக்கமாக உடம்பை லேசாக திருப்பிட்டு கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி, மூச்சை உள்ளே வரும்போது கைகள் மேல் நோக்கி போகணும். மூச்சு வெளியிடும் பொழுது மெதுவாக முன் நோக்கி குனிந்து முடிந்தால் நெற்றியால் தரையை தொட்ட நிலையில் படுத்திருக்கலாம். 1 முதல் 3 மூச்சுகள் வரை அந்த இறுதி நிலையில் இருக்கலாம். மறுபடியும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே நேர் நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக மூச்சை வெளியே விட்டவாறு கீழே போட்டு விட வேண்டாம். இது அரை நிலை. இப்போ மறுபடியும் கால்களை நீட்டி இப்போ இடதுபுறமாக இதை செய்து பார்க்கலாம். மறுபடியும் ஒரு காலம் அடித்து உள்புறமாக வைத்து வலது காலை பின்புறமாக கொண்டு வந்து உடலை இடதுபுறமாக லேசாக அப்படி திருப்பிட்டு மெதுவாக மூச்சு இழுக்கும்போது கை மேல் நோக்கி உயரணும். மூச்சு வெளியில் போகும்பொழுது முன்புறமாக குனிஞ்சு நெற்றியால் தரையை தொடுவ முடியாதவர்கள் சும்மா குனிந்த நிலையில் இருக்கலாம். குனிந்து 3 முதல் 5 மூச்சு வரை அதிகபட்சம் எடுக்கலாம். முதலில் 3 மூச்சில் தொடங்கலாம். தைராய்டு சம்பந்தமான ஒரு படபடப்பு இருக்கக்கூடியவர்கள், சோர்வு இருக்கக்கூடியவர்கள், பொதுவாக தைராய்டுனாலே சோர்வு தான். அது உடல் நல்லா பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக தெரியக்கூடிய மனிதருக்கு தைராய்டு இருந்தால் அவர் இரத்த சோகை அளவுக்கு சோர்வான ஒரு மனிதராக இருப்பார். அந்த வகையில் இந்த சைத்தல்ய ஆசனம் வந்து மிக முக்கியமான ஒருத்தர் ரிஜுவினேட்னு சொல்லுவாங்க, புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்க. புத்துணர்ச்சி ஆக்குவதற்கு ஒரு சில பயிற்சிகளை நம்மளோட ரிஷிகள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது எப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, இயற்கையை பார்க்குறாங்க. இயற்கையில் ஒரு விலங்கு, ஒரு மிருகம் என்ன பண்ணுதுன்னா மிக வேகமாக இது ஒரு செயலை செய்துவிட்டு மிக தளர்வாக ஆனந்தமாக ஒரு நிலையில் படுத்துக்கொள்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. நாளை இதன் அடுத்த கட்ட பயிற்சியையும் பார்ப்போம். நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் பிடித்த பொதிகையின் சமையல் நேரம்.
ஹாய் சுச்சிதா. ஹாய் பைரவி. என்ன சமைக்க போகிறீங்க சுச்சிதா? இன்றைக்கி நான் மஷ்ரூம் ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது வந்து ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் தென் மஷ்ரூமை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறது தான். ஓ, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மஷ்ரூம், இஞ்சி நான் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் இருக்குது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொத்தமல்லி தழை கார்னிஷ்காக, புதினா கார்னிஷ்காக, தக்காளி, ஒயிட் ரைஸுங்க, கொஞ்சம் ஆயில், உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர். எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்க? ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் மசாலா ஐட்டம்ஸை போடுறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறேன். கார்லிக் கிடையாது இதில். அதுதான் ஸ்பெஷலாக. என்ன ஸ்பெஷல் இதில் வந்து பார்க்கவே இல்லை நான். இதில் ஆனியனும் கிடையாது, ஜிஞ்சரும் கார்லிக்கும் கிடையாது. ஆனியன் கார்லிக் இல்லாமல் மஷ்ரூம் ரைஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா சுஜிதா? அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணதில்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுவோம். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போது எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு ½ ஸ்பூன். தேவைக்கான அளவு போட்டுக்கலாம் நம்ம. நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகே. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூனா? இல்லை, சில்லி பவுடர் ½ ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கொரியாண்டர் பவுடர்? கொரியாண்டர் பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கீங்க. ஓகே. கரம் மசாலா போட்டுட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது, அதனால் நான் வந்து இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். ஓகே. கொஞ்சம் சால்ட் கொடுக்குறீங்களா? யா. இப்போ கடைசியாக சால்ட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணியே விடலை. நான் இருந்தால் கூட அதுக்குள்ளே தண்ணி வந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. நான் என்ன மஷ்ரூம் ரொம்ப சின்னதாகிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஓகே, ஆனால் சின்னதாக இருக்கும். அந்த இது வந்து தண்ணி விடும்போது ஓகே உங்களுக்கு சின்னதாகிடும். ஓகே. நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் ஆமாம், பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸ் தானே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் பாஸ்மதி ரைஸு இது பண்ணி வச்சுருக்கேன், குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ குக் பண்ணி வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நம்ம வந்து சாதாரண ரைஸ் இருந்துச்சுன்னா கூட வீட்டில் எப்படி டொமேட்டோ சாதம் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ டொமேட்டோ சாதத்தில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இது வெஜிடபிள்ஸ் சேர்த்து இது மஷ்ரூம் வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் மஷ்ரூம் வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லது? ஆக்சுவலி நீங்கள் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்? நான் நான் வெஜிடேரியன் தாங்க. ஓகே. நான் வெஜிடேரியன் தான் சொன்னேனே. மஷ்ரூம் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதில், அதனால் இது வந்து மீட் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா, யூஸ்வலாக மீட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து சிக்கனை சொல்லுவாங்க, சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் அதில் அப்படிங்கிற மாதிரி. கலர் நல்லா இருக்கு சேஞ்சா. ஆக்சுவலி அந்த கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டனால இந்த ஃப்ளேவர் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக. ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, இட் லுக்ஸ் யம்மி. மஷ்ரூம் பிரியாணி அலைஸ் மஷ்ரூம் ரைஸ்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், த சேம் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் நீங்கள் ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணதுனால மஷ்ரூம் ரைஸ்ன்னு சொல்கிறீங்க. பட் இது பிரியாணின்னு கூட சொல்லலாம், ரைட்டா? கரெக்டு. எப்படி வேணால் அது வேணும் சொல்லலாம். ஓகே. மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. கண்டிப்பாக. வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இல்லத்தின் செல்வங்கள். இந்த பகுதியில் மாடித்தோட்ட பராமரிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். மாடியில் காய்கறி தோட்டம் வளர்க்குறது அப்படிங்கிறதுல நேற்றைக்கு வந்து செடி அவரை வளர்க்குறது அப்படின்றத பார்த்தோம். கடந்த சில நாட்களாகவே எல்லா வகையான காய்கறிகளையும் பார்த்தோம். இன்றைக்கு
குளிர் பிரதேச காய்கறியான கேரட்டு மொட்டை மாடியில் சாகுபடி பண்ண முடியுமா, அதை எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிட்டோம்னாலே தேவையான தொட்டிகளை, மண், உரம் எல்லாமே ரெடியாக வந்து வச்சுருப்போம். அது மாதிரி கேரட்டு பண்ணுறதுக்கும் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பருவகாலம். அதாவது கோடை காலத்தில், இப்போது சித்திரை வைகாசி மாதங்களில் மொட்டை மாடியில் வெயில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பருவ காலங்களை தேர்ந்தெடுக்காமல் ஓரளவுக்கு இது போன்று செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மழை காலங்களில் ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார நம்ம இந்த குளிர் பிரதேச காய்கறியான கேரட்டு வந்து உற்பத்தியை மொட்டை மாடியில் வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம். நல்லபடியாக வரும். நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒன்று என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, செம்மண் கொஞ்சம் இதில் நன்றாக இருந்தால் நல்லது. அது இருந்ததுனாக்கா அந்த கேரட்டினுடைய பகுதியில் வரக்கூடிய நுண் வேர்கள் வந்து வர்றது குறைவாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சி அதிகம் இல்லாமல் காய்கறிகள் மட்டும், காய் மட்டுமே, அந்த கிழங்கு மட்டுமே நல்லபடியாக வந்து வளரும். அதனால் இதுக்கு கொஞ்சம் செம்மண் இருக்கிறது மாதிரி நம்ம ரெடி பண்ணணும்னாக்கா அந்த தொட்டியில் வந்து நல்லா வந்து வளரும். பொதுவாக வந்து பூமிக்கு அடியில் வரக்கூடிய கிழங்கு வகைகள், பல்பஸ்ன்னு சொல்லக்கூடிய வெங்காயம் மாதிரியான காய்கள், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாக்கா தண்ணீர் நிறைய தேங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தாக்கா அழுகல் நோய் பிரச்சனை வந்து வரும். அதுக்காக நம்ம கொக்கோ பீட் மாதிரி ஊடகங்களை அதிகமாக வைக்காமல் செம்மண் வந்து அதோட சேர்த்து கலந்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாக்க நீர் பிடிப்பு கம்மியாக இருக்கும். மேலும் மழை காலங்களில் பண்ணுறதுனால தொடர்ந்து ஈரமாக இருக்காது. அது நோய் மற்றும் அழுகல் நோயிலிருந்து இந்த கேரட் உற்பத்தியை வந்து, கேரட் வளர்ச்சியை வந்து பாதுகாக்கும். இப்போது தயார் செய்து வைக்கப்பட்ட தொட்டியில், மண் தொட்டியில், குறிப்பாக செம்மண் அதிகமாக கலந்துருக்கக்கூடிய தொட்டியில் நம்ம வந்து இந்த கேரட் விதைகளை வாங்கி கொண்டு வந்து கேரட் விதைகளை வந்து நடலாம். ஒரே தொட்டியில் வந்து 4 முதல் 5 விதைகள் அந்த தொட்டியில் வந்து கேரட் விதைகளை வந்து போட்டு விடலாம். அப்போது கேரட் உற்பத்தி அப்படிங்கிறது, கேரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். கேரட் வந்து அதனுடைய கலருக்காக என்ன சத்து அதிகமாக உள்ளது, வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கேரட்டை வந்து பச்சையாக அப்படி உண்பதற்கு எல்லாருக்குமே வந்து சேலட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான நகர்ப்புறங்கள்லையும் நட்சத்திர ஹோட்டல்களில் இருக்கக்கூடியவங்களும் சுகாதாரத்தை பேணுறவங்களும் இந்த கேரட்டை வந்து சேலடாக, பச்சை காய்கறிகளாக சாப்பிடுவாங்க. நம்ம தோட்டத்தில் உண்டு பண்ண காய்கறி கேரட் அப்படின்னு சொன்னாக்க மிகவும் ருசியாக இருக்கும். இதில் தேவையில்லாத உரங்களும் இதுவும் வந்து தவிர்க்கப்பட்டு நஞ்சு இல்லாத கேரட் அப்படின்னு சொல்லி உற்பத்தி பண்ணுவோம். இதை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், இதுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு விதை போட்டதில் ஒரு கேரட்டு தான் வந்து வரும். அதனால் ஒரு தொட்டிக்கு 4 விதைகள் வந்து போடலாம். ஒரு 5 தொட்டிகள் வந்து வச்சோம்னாக்க ஒரு 90 நாட்களில் நம்ம கேரட்டை வந்து நம்ம மாடி தோட்டத்திலேருந்து உற்பத்தி பண்ணி எடுக்கலாம். இன்றைக்கு கேரட் பற்றி பார்த்தது மாதிரி நாளைய நிகழ்ச்சியில் வேறொரு காய்கறி உற்பத்தி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பகுதி நம் விருந்தினர். இந்த நம் விருந்தினர் பகுதியில் ஒவ்வொரு நாளும் அவரவர் துறையில் சாதனை பண்ணவங்க அனைவரும் அவர்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்குவாஷ் விளையாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய விருதை அர்ஜுனா அவார்டு 2013ஆம் ஆண்டு வாங்கி இந்தியா நாட்டுக்காக பல பதக்கங்களை வாங்கி குவித்த சென்னையில் பிறந்த ஒரு தங்க பெண்மணியை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவருடைய பெயர் ஜோஸ்னா சின்னப்பா. வாங்க அவரை சந்திக்கலாம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஒரு ஸ்குவாஷ் சாம்பியனை தாங்க நம்ம மீட் பண்ண போகிறோம். கோல்டு மெடலிஸ்ட் இன் காமன்வெல்த் கேம்ஸ், சவுத் ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஷியன் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸில் பல இன்டர்நேஷ்னல் மெடல்ஸையும் இவங்க வாங்கியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு மிக உயரிய விருதான அர்ஜுனா விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம்.
இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஸ்குவாஷ் சாம்பியன் ஜோஷ்னா அச்சனப்பா அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் வராது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழில் பேசுகிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி. ஓகே மேம், சுவர் பந்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்குவாஷ் கேம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விதமான எக்ஸ்போஷர்ஸை தரும். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிற கேமை வந்து உங்களுடைய கெரியராக, உங்களுடைய ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? Well, I started a long time back. I was about 8-9 years old. My father introduced me to the game. He was a squash player himself. Oh, okay. And I started playing at the Madras Cricket Club. And I played every sport: tennis, badminton, squash. And then my parents told me to choose any one sport. And I ended up choosing squash. Like you said, it was a unique sport because it was more club level kind of game. It wasn't easily accessible. So I was fortunate that my father was a member of a club, and that's how I had access to squash. Oh, okay. And yeah, that's how it all started. He said, please choose any one sport and do well in that. And I ended up choosing squash because I felt comfortable with the game. He introduced me to it. He was my coach for a very long time. And yeah, and I loved playing squash more than I did any other sport. And I ended up choosing squash. ஓகே, உங்களை வந்து ஒரு ஸ்குவாஷ் சாம்பியனாக இப்போ எங்களுக்கு தெரியும். பட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் உங்களுடைய அந்த பிகினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாஷ் விளையாட ஆரம்பிக்கும் போது அது வந்து நீங்கள் ஒரு வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களா, இல்லை பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸில் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும்? My dream was to play professional squash. I wanted to be a professional squash player, and I wanted to play for India. Like those two were my biggest dreams growing up. Okay. And my father put me in small junior tournaments, in India, abroad. It was pretty hard financially with squash, like because it was an up-and-coming sport. Not many people knew much about it. Not many sponsors wanted to, come forward and help. And at that time, there was no government support. So my parents struggled a lot to send me for a few tournaments when they were like, you have to win these tournaments. You can't just go and participate in them because I had to do well so that I could get that recognition so that people would support my game. And that's what happened for me. I was fortunate to win a few junior tournaments, and that encouraged me further to take up squash as a professional career. Okay. And plus I enjoyed traveling and missing school. ஓகே, ஸோ நீங்கள் 2005 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இயர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கண்டினியூஸாக நீங்கள் நிறையா ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கோல்டு மெடலும் வாங்கியிருந்தீங்க. பிரிட்டிஷ் ஜூனியர்லையும் சரி, அண்ட் தென் ஏஷியன் ஜூனியர், வேர்ல்டு ஜூனியர்னு நிறையா ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஒரு ஈவெண்ட்டில் நம்ம கோல்டு மெடல் வாங்குறதே பெரிய விஷயம். பட் கண்டினியூஸாக அந்த இயரில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸில் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? So I worked with my father for a very long time. He was my coach. He still helps me with many things with my game even today. But I did go abroad to train. That time in India, the concept of squash and training was fairly new. So I had to go abroad. I trained in Amsterdam. I trained in Egypt. I trained in America. But so I worked with different coaches who really helped my game. And you're talking about the tournaments that I won. I was really young. When I was younger, I didn't take all these things very seriously. I had a lot of fun. I enjoyed being in school with my friends and then going to college. So for me, squash was till I was a junior, I was just having a lot of fun. Like I was just enjoying it, and I think that's why I also played really well because I didn't put much pressure on myself. It's only as I got older that the pressure, you feel the pressure. But as a junior, I just enjoyed playing, and then the results came automatically. இப்போ ப்ரெஷர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான ப்ரெஷர்ஸ் வரும் அவங்கள சுற்றி. கோச்சஸ் கிட்டேருந்து வரும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். ஸோ ஸ்கூல், காலேஜஸ் நிறைய இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். அட் தி சேம் டைம் நம்ம ஈவெண்ட்ஸ் போனோம்னா அங்கேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சப்போஸ் தோத்துட்டோம்னா அங்கேயும் நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஏர்லியர் ஸ்டேஜஸ்லையும் சரி, இப்பவும் சரி, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? For me, I think the biggest strength I had was my parents' support. I told them very earlier on in my squash that this is going to be my career. Like studies is not my priority.
And my mom told me that if you want to play, you have to study. So she was very keen that I finish school, that I do college. And today I'm so happy I finished school, that I finished college, and I didn't just go play sport from the time I was young. I did both. And I had very supportive school, very supportive college. You need people to help you. You cannot do this on your own. And I was just very fortunate that I had people supporting me. So I still had to put in effort. I still had to go to school, finish my work, do all those things. And it wasn't easy, but it was important to me to do well in my sport and do enough to get through studies and college and all of that. And then when I was 20, 21, I'm an adult, I finished college, and I made the decision to go professional. ஓகே, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயர், தமிழ்நாடும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மென்டாராக, கைடாக இருந்திருப்பார். அப்பாவை தவிர உங்களோட ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கேமுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? So my dad and me have a very interesting dynamic. He was very, growing up, he was very encouraging, like too encouraging. You have to win, you have to do this. Like he put a lot of pressure on me, and I didn't like that. Like I didn't like the pressure that every time I go for a tournament, I have to win. So we got into a lot of fights, and I told him, I said, if you keep putting this kind of pressure on me, then I'm not going to enjoy the game, and then eventually I'm going to stop because I'm not happy. So he understood, and my mom is the opposite. She's very relaxed, she's very calm, she's very just go have fun, enjoy yourself, and things like that. So for the first few years in my junior career, my father traveled with me, so it was a lot of pressure. But later on, when I was about 14, 15, I said I want to start traveling on my own, and I started playing a lot better because there was no pressure from him. And I mean, obviously today he's very relaxed. He's not, I think he was just worried that if his support was not constant, I might get distracted and I might not, train properly or train seriously. I think that was more his concern. But yeah, so even till today, like I prefer having my mother watch me than my dad watch me. ஓகே, உங்களுடைய ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேஸாக தான் இருக்கும். அதுவும் உங்கள் ஸ்கூல் வந்து ரொம்பவே ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களுக்கு, உங்கள் கேமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த மெமரிஸ் எப்படி இருக்குது? I went to Lady Andal on Harrington Road, and they were very supportive with the sports, and I think not a lot of schools really give the freedom to their students to go play sport and encourage them. Today it's either you do only academics or you go to a school that just does not care about academics and you just do sport. And my school really encouraged me to study as well as go and play sports. So I never had the pressure that I have to go to school from this time to this time, or I had to finish all my work on time. Like they were so supportive. They said come after training, finish your training. So I finished training in the morning. School always got over by 2 in the afternoon, so I had time to go home, sleep, and then go in the evening. And even with my exams and all of that, they were very lenient. They said, please come and do only your final exams and things like that. So because they encouraged me like that, it gave me the opportunity to travel for tournaments and take my training seriously as well. So without all that kind of support, it would not have been happened to me for me to be able to play the way I did. And but school was a lot of fun. I had a lot of good friends, growing up. And like I said, squash was just a small part of my life growing up. Like I enjoyed being with my friends and all of that. இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் வந்து கம்பேரபிள் டு ஸ்குவாஷ் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ டு யூ பர்சனலி திங்க் தட் ஸ்குவாஷ் இஸ் பீங் நெக்லெக்டட் ஃப்ரம் அதர் ஸ்போர்ட்? I think it's definitely come a long way. So from what I started, or even 10-15 years back, like today so many people know squash. Today so many people there are so many squash players in India. The game has definitely grown, and it's grown because we have been able to win medals at the at the big international levels. And the government has supported us a lot. The Tamil Nadu government has been very, very supportive of when any athlete wins a medal. So when squash wins medals, we get that recognition, and that helps us support us financially and all of that.
So I definitely think we have a longer way to go. You know, other Okay. sports, obviously cricket, you can't compare any Ama. sport to cricket, but sports like badminton and wrestling, and you know, all of them are doing well. That's where the recognition comes, and they get a lot of support. So I think we can use more support Definitely. financially from the government or corporates to really encourage at the grassroots level, and you know, children who are playing in the junior circuit to think of taking squash up professionally. ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் வித் தீபிகா பள்ளிக்கல் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா காமன்வெல்த் கேம்ஸில் நீங்கள் ரெண்டு பேருமே அசத்தி இருந்தீங்க. 2014 கோல்டு மெடல், 2018 சில்வர் மெடல். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நிறையா நீங்கள் ஹார்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வித் தீபிகா பள்ளிக்கல். So I have known Deepika from the time she was a 5-year-old girl. Like Oh, her okay. sister and me were friends, and I remember when she first started out at the academy. Like I've you know, I've known the family for a very long time. And obviously when I was older than Deepika, so I had an advantage, you know, over her. And then she started coming up, and she started becoming, you know, the next best squash player. And of course she's beaten me a few times as well. And so it was a very interesting dynamic where we competed with each other, but at the same time we were also on the same team. We played doubles together. Okay. And I have so many memories with her because we've traveled the world together. We've, you know, we share rooms together when, you know, when she was on tour. And obviously she's a very good doubles player as well. In fact, every time we play doubles, she's the one that leads the team. You know, she, like, every time I'm like under pressure, I'll be like, Deepika, I'm under pressure, what do I do? And like, so she's the one who'd be like, you know, calm down, let's, you know, we got this, we can do this. So she's the one who would actually motivate me in the doubles while we were playing. And yeah, we had our best win, you know, when we won the gold. It was just a great moment, a great feeling for us. It was years and years and years of, you know, work that went into that whole tournament. And it was great that we could do it again, be in the finals in 2018 as well. And yeah, so some of my best wins have been with, you know, Deepika there. ஓகே, இப்போ ஒரு டென்னிஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பிகினர் யூஸ் பண்ணுற பாலும் சரி, ஈவன் ரோஜர் ஃபெடரர் யூஸ் பண்ணுற பாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரே பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும் அந்த பால்ஸ் வந்து நிறையா டிஃப்ரென்ஷியேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு பிகினர் வந்து ஒரு ப்ளூ டாட் பால் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த எல்லோ டாட் பால் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ப்ரோ பிளேயர்ஸ் வந்து இந்த டபுள் டாட்டட் எல்லோ பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஏன் இருக்குது ஸ்குவாஷில்? So the normal squash ball that we all use is a double dot black ball. The other ball is more for like in altitude, you know, countries where the altitude is, the ball doesn't bounce, so they need something that's a little faster. But that's not what's used universally. Okay. And of course there's like you said, like a beginner, if you know, because the rubber doesn't bounce. Okay. The normal ball that we use does not bounce unless you warm it up really well. But you have to be at a good level to hit the ball, to get the ball warm. So sometimes for children and stuff like that, because they don't have the strength, you know, to hit the ball, a tennis ball bounces so much easier. Yeah. So for children and stuff to, you know, get the ball going, to bounce it and hit it, it's easier to get a blue dot, which the ball is really fast. So it encourages the child to be able to hit the ball. இப்போ மற்ற ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது டென்னிஸாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், நம்ம ஆப்போசிஷன் யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தெரியும் வெளியில். பட் ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிஷன் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ரைவல்ரி மூமெண்ட் எப்படி நடக்கும்? ஏன்னா வந்து நிறைய இடத்துல புஷ் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க? ஏதாவது பர்சனலாக ட்ரிக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? I think that's a good question, because a lot of sports you're facing the opponent, so you're not really dealing with them that much, right? It's easier to face someone who's away from you. But it's very interesting with someone who is in your space all the time, and there are players who are very smart with how they move. They won't let you get to the ball comfortably, and then it becomes a little bit like, oh, he's blocking, she's blocking, kind of thing. And I think with squash, as you get older, you get better because you learn to handle
someone's presence in your space better. And yeah, it's just you're trying to play a clean game, trying to make sure you don't give your opponent the opportunity to use you being there, because if you hit a ball back to you, you lose the point, right? So it's just important to play a smart game and make sure the ball is away from you, and dealing with people in your space. I mean, it's tricky, but everyone is different. Some players are very clean, some players are very dodgy. Okay. But you have to deal with it. You don't have a choice. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குட் அத்லெட்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்ட்ராங் அத்லெட்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இந்த ஸ்குவாஷில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதோட எக்ஸ்போஷர் இல்லாததுனால அவங்க அதை மூவ் பண்ணுறதே இல்லை அவங்களுடைய லைஃப்பில். Do you think that இந்த ஒரு ஸ்குவாஷ் வந்து ஒரு ரிச் மேன்ஸ் கேமாக தான் இன்னமும் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? To be honest, like I said, there are a lot of squash players that have come up from Tamil Nadu, and we have the academy, the ISA academy, at Nehru Park. So there's so many children who come and play. But having said that, I do believe it needs to reach the grassroots level more. The children who come not from the city but from the interiors of our state should have access to sport and squash, and I think it can definitely be a lot better, and they should definitely be encouraged. Squash at the end of the day it's an expensive sport. You're not going to it's not like tennis and badminton that you can make money, or you can get a job, because there are a lot of government jobs that you can get with tennis and badminton, and I think squash does not have that. So it becomes very hard for a child to play squash beyond a certain age, because the financial security is not there. Not everybody has parents who have the money to support their child in sport. So it's very important that the government comes forward and has a provision to encourage all these children into squash. இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்னு இருந்தது, அதுக்கப்புறமா ஒன் டே வந்தது, அதுக்கப்புறமா T20 கிரிக்கெட்னு வந்துருச்சு. ஸோ டைம் டியூரேஷன் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ ஸ்குவாஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வந்து அவுட்டோர் ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக நியூயார்க்கில் ஒரு அவுட்டோர் ஸ்குவாஷ் எக்ஸிபிஷன் மேட்ச் விளையாடி இருக்கீங்க. அந்த ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த இன்டோர் ஸ்குவாஷ்க்கும் அவுட்டோர் ஸ்குவாஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? Yeah, I think it's very important to have these courts outside, and squash is that kind of a game that you can put a court anywhere in the world. And so many tournaments I've played where they put the court in front of the pyramids, they put the court in front of in Grand Central Station in New York. So it's all about visibility, so that the public see it, there's interest in the game, because that's the only way to reach the game to the masses, right? And I think it's great when they do these outdoor courts, because people can see it. People, like for example, when I played the Asian Championships in 2017, it was at Express Avenue Mall. It was in the middle of the mall, and that was one of the best tournaments I've ever played, because it was in my hometown. It was all the people who had come to shop were all like looking at the court from all around the mall. And so many people knew what squash was because they saw it live, they saw their players, our team India playing. So that's how you create interest and generate the public to get involved in a game like squash, because like you said, it's not as well known to the public as it is. So I think things like this really is a great advertisement, for the sport, and they get to know us as well. And yeah, so something like the Express Avenue tournament that they had is a great way to showcase squash. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேர்ல்டு நம்பர் 12 இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை வந்து நாங்கள் வேர்ல்டு அகெயின் டாப் 10ல் உங்களை நாங்கள் எப்போ பார்க்கலாம்? So I was actually top 10 like 2 months back, and now I'm 12. But that's the thing with sport, right? Like there are going to be times where someone is doing better than you in the rankings next to you, and you have to try and be more consistent. And that's what I'm trying to, I'm working on, is to just be more consistent, win the matches that I'm supposed to win, and hopefully, start beating the top 10 players more consistently. So that my ranking can go up. As a sports person, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கினதுக்கப்புறமா நிறையா ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்திருக்கும், நிறையா கவனம் நீங்கள் வந்து ஈர்த்திருப்பீங்க மக்கள்கிட்ட இருந்து. ஸோ கேமராஸும் உங்களை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இப்போது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை அது வந்து உங்களுடைய கேமில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருக்குமா?
I'm not someone who takes it very seriously. I love when I get the support. I love when the recognition is there. It's nice that your efforts have been recognized by the government, by the state government, central government. But yeah, I mean, for me, it's always been about playing squash and playing for India and winning medals. And I'm honestly that kind of player that hides a little bit from the press and the media and all of that. And just because I just like to focus on my game more. It can be very distracting, like you said, to keep doing photo shoots, and it is. I find it personally very tiring. It takes a lot out of me. But I enjoy both. I enjoy both worlds. Yeah. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த அவார்டை வாங்கின மூமெண்ட் பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? It was an amazing feeling. It was an amazing time. It was at Rashtrapati Bhavan. You know, that place is iconic. It's historic, and there were so many other top athletes winning the Arjuna Award, the Padma Shri, and all of that. So it was just a very special moment, being there and getting the award from the president, because the day before we have to do like a rehearsal. So you just go and see how it is and like what you're going to do, and I got really nervous because you have to, when they call your name, you got to stand there, then they read something about you, and like the whole room is watching you. So but it was very special. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டப்னு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி மொபைல் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்னா என்ன சொல்வீங்க? First app நான் சஃபாரி போடுவேன். சஃபாரியா? ஏன்? I go to one of the newspapers. ஓகே, ஸோ நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைன். சரி, ஒரு ஒர்க் அவுட் நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷன்லையாக இருக்கட்டும், இல்லை ஜிம் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் இஸ் வெரி போரிங், எனக்கு இது பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் சொல்லுவீங்க? I love probably, like, for me the hardest is track. Okay. Track, running the 400 meter sprints. I hate it. Okay. சரி, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒர்க் அவுட் செஷன்னா யூ என்ஜாய் தி மோஸ்ட் அப்படின்னா? என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட் இஸ் ஸ்குவாட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ தமிழ் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா? I love Tamil movies. But really? Do not ask me which movie I watched. I forgot. அதுதான் கொஸ்டினாக இருந்தது, ஃபேவரட் தமிழ் மூவி என்னன்னு. அப்போ ரீசெண்டாக பார்த்த அந்த தமிழ் மூவி என்னன்னு சொல்லிடுங்க. நான் வருஸ் மூவி பார்த்துச்சேன். சர்க்கார், அதாவது 2 வருஷம் முன்னாடி வந்த படம். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார்? அஜித். ரியலி? தலை ஃபேனா நீங்கள்? ஓகே, ஸோ அப்போ அஜித் சார் மூவியில் ஆஃபர் வந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க? இல்லை, நான் பண்ண மாட்டீங்களா? ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? No, I can't act. No way. I'm not an actress. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், இல்லை நான் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேவரட் பர்சன்னா யார்? My favorite person that I want to take a selfie with is P.T. Usha. Oh, really? Yeah. Okay. I've met her a couple of times, but I've not taken her autograph, and I would love to get her autograph. Okay, nice. So, ஒரு பர்சன் நீங்கள் திடீர்னு ஒரு ஹெல்ப் இல்லை எமர்ஜென்சி, நைட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு, யாருக்காவது கால் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு கால் பண்ணுவீங்க? Not my brother. Okay. He never takes my call. My mother probably. Okay, fine. சரி, உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு ஆட்டோபயோகிராஃபி மூவியாக எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Sindhu. I want to ask Sindhu to do my biopic. ஓகே, நீங்களே நடிக்கிற ஐடியா இல்லையா? வேணாம், நீங்களே நடிக்கிற ஐடியா இல்லையா? இல்லை, நோ சான்ஸ். வேண்டாம். ஓகே, ஃபைன். இதோட ரேபிட் ஃபயர் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக சீனியர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக டான்ஜெட்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த ஒரு ரோல், இந்த ஒரு பொசிஷனை எப்படி பார்க்குறீங்க? So I basically got into Tangentco because I was looking for a job, a professional job, with squash, and they've been very, very supportive, very supportive. They let me go play, and when I go to office and work, everyone is just so helpful and very supportive and encouraging, and I'm very lucky to be part of TNEB. And hopefully we can recruit more athletes, more squash players, more different sports people to TNEB, because it's a really great place to be a part of. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கிற பட்டிங் யங் அத்லீட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்குவாஷில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன சொல்வீங்க?
I would just say, start a sport. Everyone should play sport. Even if academics is their priority, I think it's nice to have something that you can have fun with your friends. It gives you a break from your studies. And if you're good at it, I mean, why not? Anything is possible. And just, work hard and enjoy yourself. ஓகே ஃபைன். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு இன்டர்வியூ. நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சது ஸ்குவாஷ் பற்றி, ஸ்குவாஷ்னுடைய ரூல்ஸ் எப்படி இருக்கும், முக்கியமாக ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்ற அனைத்து பகுதிகளுமே உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம், நன்றி.